ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரேகாஸ் எம்மி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பட்டர் பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடையில் நீங்கள் பிஸ்கெட் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவை. பட்டரு, சுகரு, மாவுங்க. ஃபஸ்ட்டு 500 கிராம்ஸ் பட்டரை நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மெல்ட் ஆன பட்டரில் சுகரை ஆட் பண்ணி நல்லா சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட்டரில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாவு கொட்டி அதையும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக மாவு வந்து கொட்டுங்க. நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் திக்காகும். சப்பாத்தி மாவு அளவுக்கு திக்காக இல்லைனாலும் கொஞ்சம் லூசனாக இருக்கும் மாவு. அதுக்கப்புறம் அதை நல்லா பீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பெனஞ்சி விட்டுருங்க. பெனஞ்சிட்டு அதை வந்துட்டு ஒரு நல்ல கிளிங்கு இல்லைனா வந்து டைட்டான ஒரு ரேப் பண்ணி அதை ரெஃப்ரிஜரேட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 30 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க டவ் இருக்கும். அந்த டவ்வை லைட்டாக ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக நம்ம அதை எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா நீட் பண்ணுங்கள். நீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து லைட்டாக வந்து ரொம்ப வந்து தின்னாக உருட்டாமல் கொஞ்சம் திக்காக உருட்டுங்க. அப்போ தான் பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதை உருட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கட்டர் ஸ்கொயர் ஷேப் இல்லை ஹார்ட் ஷேப் எந்த கட்டர் இருக்கோ அதை வச்சு நல்லா ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே சைடில் வந்துட்டு ஓவனை ப்ரீ ஹீட் போட்டுருங்க. ஒரு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ஓவனை ப்ரீ ஹீட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு நல்லா வந்து அடுக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அதை வந்து ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரெடியானதை அப்படியே ஓவனுக்குள்ளே போய் விட்டு ஒரு கரெக்டாக 25 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. 25 மினிட்ஸ் எக்ஸாக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா 25 மினிட்ஸில் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். அந்த பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சான்னு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மூவ் பண்ணி பாருங்கள். மாவு வந்து ஒட்டாமல் வரும். அதுதான் அங்கே பிஸ்கெட் ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க. தேங்க்யூ. பாய்.